நதியையும் நீலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஓங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. காக்கிறாள், தாயன காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. அம்மா, அம்மா, அப்பா வந்தாச்சா? வந்தா உன் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டாரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நானும் அப்பத்துல இருந்து அப்பாவுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. 12 மணிக்கு வரானாரு. மணி இப்போ 1 ஆகுது. இன்னும் ஆளை காணோம். எப்போ வருவாரு? எங்க இருக்காரு? நான் கூட இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணேன்டா. பணம் கிடைச்சதும் வந்துடுறேன்னு சொன்னாரு. ஐயோ அம்மா, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. 4 மணிக்குள்ள நான் போய் பணத்தை கட்டி ஆகணுமா? அப்படி கட்டலன்னா லோ பர்சன்டேஜ் வாங்கினவங்க எல்லாம் பணம் மூட்டையோட ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு கிடைக்காது. என்னப்பா பண்ண சொல்ற? நேத்து கூட நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவங்க எத்தனை முறை லஞ்சமா உங்ககிட்ட பணம் கொடுக்க வந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க வாங்கலல்ல. இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. இப்ப அதை கொடுத்துருங்க, அப்புறமா வரப்போற லஞ்சத்துல நீங்க புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க எல்லாம் அப்படி தரமாட்டாங்கடி. நான் என்னோட தன்மானத்தை விட்டு இறங்கி அவங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்னம்மா தன்மானம் எல்லாம் பாத்துக்கிட்டு? என்னடா பண்றது? இத்தனை நாளா கை நீட்டாத மனுஷன் திடீர்னு இறங்கி போய் கேட்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். சார், வீட்ல யாரு? சார், யாருடா? யார் வேணும் உங்களுக்கு? திருப்பதி சார் வீடு இதானே? ஆமாங்க, நான் அவரோட ஒய்ஃப் தான். என்ன விஷயம்? உங்க கணவர் தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமா பிடிபட்டிருக்காரு. அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக கூட்டு போயிருக்கோம். இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் வந்தேன். வரமா? அம்மா, கவலைப்படாதம்மா. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா. அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாமா? அம்மா அழாதம்மா. தம்பி நில்லுப்பா.
தாலுகா ஆபீஸ்ல வேலை பாக்குறானே கார்த்திகேயன், அவனோட வீடு எங்க இருக்கு? அதுவும் அந்த வீடு தாம்மா. வாடா. நான் கேக்குற கேள்வியில அவன் நாட்டுக்கிட்டு சாக போறான் பாரு. கார்த்திகேயா, டேய் கார்த்திகேயா, வாடா வெளியில. வாடா வெளியில வா. மா எதுக்குமா கத்துறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீ போலீஸ்ல மாட்டி விட்டிய திருப்பதி சாமி, அவரோட பொண்டாட்டிடா நானு. என் புருஷன் உனக்கு என்னடா பாவம் செஞ்சாரு? உன் சொத்தை கொள்ளை அடிச்சாரா? உன் குடும்பத்தை கெடுத்தாரா? இல்ல உன் பொண்டாட்டிய கைய பிடிச்சு இழுத்தாரா? என்னடா பாவம் பண்ணாரு? இந்த மாதிரிமா ஓவரா பேசாதீங்க. நடந்தது என்னன்னு முழுசா தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்துதான்டா உன்னை கேக்குறேன். தாலுகா ஆபீஸ்ல பார்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. 4 வார்த்தை அதிர்ந்து பேச தெரியாத மனுஷனை கார்த்திக் தான் மாட்டி விட்டான்னு அத்தனை பேர் சொல்றாங்க. அவர் உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? இந்த பாருங்கம்மா, திருப்பதி சார் மேல எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஆபீஸ்ல என்ன மாதிரியே லஞ்சத்துக்கு ஆசைப்படாத கொஞ்சம் பேர்ல அவரும் ஒருத்தர். யார்கிட்டயும் எந்த வம்பு தும்பு போகாத அமைதியான ஆளு. ஆனா போலீஸ் அவரை பிடிச்சப்ப நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா போச்சுமா. அவரை பிடிச்சு கொடுக்கறதுக்காக நான் போலீஸை வர சொல்லலை. லஞ்சம் வாங்குறவங்கள மாட்டி விட தான் நான் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்க வந்தப்ப இவரும் மாட்டிக்கிட்டாரு. அப்பதான் இவரும் லஞ்சம் வாங்குறவர்னு எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி அவரை மாட்டி விடணும்னு எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைம்மா. உள்நோக்கம் இருந்துதா முதல் தடவையா லஞ்சம் வாங்க போனவரை நீ மாட்டி விட்டுருக்க. அவரு அப்படி உனக்கு என்னடா கெடுதல் பண்ணாரு? நேர்மைய உயிரா மதிச்சு வாழ்ந்த மனுஷன்டா அவரு. அந்த நேர்மையினால என் பையனை படிக்க வைக்க முடியல. இடம் ஒதுக்கீடு அது இதுங்கிற பேர்ல இவனுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. அங்க இங்க கடனை வாங்கி படிக்க வச்சாரு. இப்போ வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச இடத்துலயும் பணம் கேக்குறாங்க. சரி, பணம் கட்டி வேலை வாங்கி வைக்கலான்னு போனா லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. அங்க இங்க கடன் வாங்கியும் மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. இது வரைக்கும் வாழ்க்கையில தப்பே பண்ணாத மனுஷன் இவனோட எதிர்காலத்துக்காக ஒரே ஒரு தடவை கை நீட்டிட்டாரு. அவரை பிடிச்சு கொடுத்துட்டியே. இந்த பாருங்கம்மா, உங்க புருஷன் லஞ்சம் வாங்கின காரணம் உங்க பையன் வேலைக்காகாதுன்னா அது நியாயமாகாது. எப்படி வாங்கினாலும் லஞ்சம் தான். வேற எதுக்காக நாங்க வாங்க போறோம்? அவன் லஞ்சம் வாங்கி அதுல சேர்த்த பணத்துல காரு, பங்களா, தோட்டம், துறவன்னு வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்றானுங்க. அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக என் புருஷன் வாங்கினாரு? பையனோட வேலைக்காக வாங்கினாரு. ஒரே ஒரு தடவை, அதுவும் சம்பந்தப்பட்டவங்க உங்க பையன் வேலைக்காக அன்பளிப்பா தரோன்னு சொன்னதுனால வாங்கினாரு. சும்மா ஒரு தடவைன்னு சொல்றீங்களே. ஒருத்தி ஒரு தடவை சோரம் போனாலும் சமுதாயம் அவளை கெட்டு போனவன் தான் சொல்லுவாங்க. உங்க புருஷனும் அப்படிதான். வேணா உங்க நியாயம் எல்லாம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுங்க. நான் போலீஸ் இல்ல. டேய், என் புருஷனை போலீஸ்ல மாட்டி விட்டது இல்லாம இப்ப எகத்தாளமா பேசுறியா? நீ உருப்படவே மாட்ட. மனசு நொந்து சொல்ற. உன் குடும்பம் விளங்கவே விளங்காது. நாசமா போயிடும். எல்லாரும் பாக்குறாங்கம்மா, வாங்கம்மா போலாம். நீ சும்மா இருடா. டேய் கார்த்திகேயா, நீ குடிக்க தண்ணி கூட கிடைக்காம சாக போற பாரு. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா, இதுக்கு மேல இவங்க கிட்ட எல்லாம் பேசினா அசிங்கம் அவமானம் எல்லாம் நமக்கு தான்மா. வாங்கம்மா போலாம். என் புருஷ வாழ்க்கையை கெடுத்த பாவீங்களா? உங்க குடும்பம் சுக்கு நூறா செதறி போகும். நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவ. உன் குடும்பம் செதறி போகும். நாசமா போயிடுவீங்க. அந்த அம்மா மனசெறிஞ்சு சாபம் விட்டுட்டு போறா. எதுக்கு இப்படி மீன் பொல்லாப்பா சம்பாதிக்கிற? அநீதியை தட்டி கேட்கணுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இந்த காலத்துல நமக்கு வர அநீதியை மட்டும்தான் தட்டி கேட்கணும். இல்லைன்னா ஆபத்தை விலைக்கு வாங்க போறோம்னு அர்த்தம். சுதாரிச்சு நடந்துக்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. அந்த பொம்பளைய பாருங்க, பேய் மாதிரி கத்திட்டு போறா. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? வாத்தியார் பிள்ளைக்கு எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதே வேலையா போச்சு. இனிமே யாரும் அவனை நம்ப கூடாதுன்னு எல்லாரும் பேச மாட்டாங்க. பேசட்டுமே. எங்க தப்பு நடந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன். அது என் ரத்தத்திலே ஊர்னதே என்னால மாத்திக்க முடியாது. சரி சரி, வாங்க வாங்க போலாம். உள்ள வாங்க. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. மீனா, சேலக்காரிய பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு புது தெம்பு வந்துருச்சுமா. நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தனோ அதேதான் நீங்களும் சொல்றீங்க. அப்படியா? ஒரே மாதிரியான எண்ண ஓட்டம் நல்ல அறிகுறிக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. வாங்கண்ணே. வா கோகுல், எப்படி இருக்க? நல்லா வா, இருக்கேன். உட்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு.
தேவி போய் கோகுலுக்கு காஃபி கொண்டு வா. சரிம்மா. வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க அத்தை. அடா கோகுல் எப்படி இருக்க? நல்லா இருக்க சரவணா, நீ எப்படி இருக்க? ஆ கல்யாண லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மீனாவை பார்க்குற? பதில் சொல்ல கூட பர்மிஷன் வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ பேசிட்டு இரு. வெளியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அத்தை சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு போப்பா. நான் வெளியே பார்த்துக்கிறேன். டேய் வரேன்டா. ஆ, அப்புறம் தீபாவை பார்க்க வந்தியா? ஏத்த நான் உங்களெல்லாம் பார்க்க வரக்கூடாதா? அதானே, நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க? அடடா, அண்ணனுக்கு வக்காலத்தா? நான் தப்பா சொல்லிட்டேம்மா. கோகுல் அடிக்கடி வர்றவனா இருந்தா பரவாயில்ல, அவன் தான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வரானே. அத்தை, நான் இப்போ உங்களையும் மீனாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அத்தை, அதனால தான் டைம் பார்த்து தீபா இல்லாத நேரமா பார்த்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சொல்லுப்பா. சரவண பிரச்சனை தீர்க்கறதுக்காக நீங்க ஏதோ பரிகாரம் பண்ண போறதா தீபா வந்து அம்மா கிட்ட சொன்னா. சொல்லுப்பா. சரவண பிரச்சனை தீர்க்கறதுக்காக நீங்க ஏதோ பரிகாரம் பண்ண போறதா தீபா வந்து அம்மா கிட்ட சொன்னா. அம்மா பத்தி மீனாக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனை வரணும்னு நினைக்கிறது எங்க அம்மாவோட குணம். நீங்க பண்ண போற பரிகாரத்தால சரவணா மீனா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்க அம்மா. மதினியா அப்படி நினைக்கிறாங்க? சித்தி அப்படி பேசினாங்கங்கிறது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அவங்க அப்படி பேசினாங்கங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கெஸ் பண்ணி சொல்றீங்களா? யூகமா இருந்தா இவ்வளவு உறுதியை நான் சொல்ல மாட்டேன் மீனா. இந்த விஷயத்தை தீபா வந்து எங்க அம்மாட்ட சொன்ன உடனே எங்க அம்மா தீபா கிட்ட, ஏய் இப்படி ஒரு பரிகாரம் நடக்க கூடாதுரி, நாம நடக்க விடக்கூடாதுன்னு ஆக்ரோஷமா சொல்றாங்க. அதுக்கு தீபா என்ன சொன்னா? தீபா என்ன சொல்லுவா? எங்க அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டியே பழகிட்டா. எங்க அம்மா ஒரு அதட்டினா போதும், அது அப்படியே உடனே செய்யறா. அவ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை பாடாக்கிட்டு இருக்காங்க மீனா. அதனாலதான் உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அநியாயமா இருக்கேப்பா. உன் குணத்துக்கும் எங்க அண்ணன் குணத்துக்கும் நேர்மாறா இருக்காங்க மதினி. அவங்க மாறவே மாட்டாங்களா? மாற மாட்டாங்க அத்தை, அவங்களெல்லாம் மாற்றவும் முடியாது. தீபாவும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னோட கவலை. சரவணனும் மீனாவும் சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட இஷ்டம். ஆனா சரவணனும் மீனாவும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. பசங்க என்னைக்குமே பெத்தவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக உயிரே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெத்தவ தானே கடவுள் மாதிரி. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவோட எண்ணம் நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்பவே போராடுறேன். எங்க அம்மாவை நான் மனுஷியாவே மதிக்கல, அப்புறம் எப்படி தெய்வமா மதிக்க முடியும்? அப்படி சொல்லாதீங்க அண்ணே. உங்களால கண்டிப்பா அவங்கள மாத்த முடியும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியும். நான் சாதிக்கிறேன்னு இல்லையோ மீனா, ஆனா எங்க அம்மானால உன் பரிகாரத்துக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது. அதில் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அத்தை நீங்களும் தான். சரிப்பா. சரி அத்தை, நான் கிளம்புறேன். சரிப்பா. வரேன் மீனா. சரிங்க அண்ணே. வரேன். நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, அதனால கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாரு. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? நான் வேணா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இங்க பாருங்க, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. நான் காஃபி கொண்டு வரேன்.
எவ்வளவு வருஷமா லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்க? யாரார்கிட்ட எதுக்காக பணம் வாங்கியிருக்கீங்க? பணமாக தான் வாங்கியிருக்கீங்களா இல்லை பொருளும் சேர்த்து வாங்கியிருக்கீங்களா? பொருளா வாங்கியிருந்தா அது என்னென்னு லிஸ்ட் வேணும். சொல்லுங்க சார், நாங்க கேட்ட கேள்விக்கு ஆர்டரா பதில் சொல்லனாலும் அதை ஞாபகப்படுத்தி ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. சார், நீங்க என்னை பிடிக்க வந்தப்ப மட்டும்தான் முதல் முறையா கையை நீட்டி லஞ்சம் வாங்க. வேற எந்த தப்பும் பண்ணல சார். இது அப்பட்டமான பொய். இல்ல சார். என்ன இல்ல? என்னை பத்தி விசாரிச்சீங்கன்னா தெரியும். எங்க ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா தெரியும். நாங்களே நேரடியா உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். மறுபடியும் என்ன ஆபீஸ்க்கு வர்றது? இப்ப லஞ்சம் கொடுத்தவரோட ஒப்புதல் வாக்குமூலம் எங்க கிட்ட இருக்கு. நீங்க பேரம் பேசி லஞ்சம் வாங்கினதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்க கையில இருக்கு. இது ஒண்ணு போதும் எங்களுக்கு. நீங்க பல வருஷமா லஞ்சம் வாங்குறத தொழிலா செய்றீங்கன்னு எங்களால கோர்ட்ல நிரூபிக்க முடியும். அடச்சி, இவ்வளவு நாளா லஞ்சம் வாங்கி தான் வாழ்க்கைய ஓட்டினியா? உனைய போய் நல்லவன் நினைச்சிட்டமே. நாங்க கேட்ட கேள்விக்கு உண்மையை உள்ளபடி சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களை கொஞ்ச நாளைக்கு தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு முறை மட்டும்தான் நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்கன்னு அப்பட்டமா போய் சொன்னீங்கன்னா உங்க வேலையை பறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. லஞ்சம் வாங்குறதுலாம் ஒரு பொழப்பா? அதுக்கு பேசாம பிச்சை எடுத்து சாப்பிடலாயா? உங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறதா எங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அது அத்தனைக்கும் காரணம் நீங்க தானே நிரூபிப்போம். அப்புறம் பத்திரிகைகள்ல உங்களை பத்தி பக்கம் பக்கமா செய்தி வரும். பொதுமக்கள் அதையெல்லாம் படிச்சுட்டு உங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கல்லாலையும் செருப்பாலையும் அடிச்சு கொல்ல போறாங்க. அதனால நீங்க உண்மையை சொல்றதா நல்லது. என்ன சார், உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சார், அப்போ உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சார், நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என் பதில் ஒண்ணே ஒண்ணுதான் சார். என் வாழ்க்கையிலேயே இப்பதான் முதலா லஞ்சம் வாங்கினேன் சார். என்னை கையும் களவுமா பிடிச்சிட்டீங்க சார். இதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது சார். கன்ஃபார்மா உங்களுக்கு வேலை போகுது. இதனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் வாங்கியிருப்பீங்களே லஞ்சம், அதை வச்சு மீதி காலத்தை ஓட்டுங்க. இவ்வளவு நாள் நீ லஞ்சம் வாங்கி பொழப்பு நடந்ததுக்கு தூக்கு போட்டு செத்து போயிடலாம். என்னங்க 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 காஃபி ரெடிங்க. என்ன இது, ரூம் கதவு திறந்துதானே இருந்தது, ஏன் இப்ப மூடி இருக்கு? என்னங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி கேட்டுட்டு. என்னங்க கதவை திறங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. ஐயோ, கௌரி, கௌரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நேரமாவது. இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன்.
அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கேன். குடிங்க. ஐயய்ய ஏதோ பழி வாங்குற மாதிரி தெரியுது. நான் இதை குடிக்க மாட்டேன். இந்தா. இப்ப நீங்க இத குடிக்கல, உங்க வாயை திறந்து புடல வச்சு நானே ஊத்திடுவேன். ஏன் இந்த கொலவெறி? ஆமா, 4 நாள் ஆபீஸ் போகும்போது என்ன சொல்லிட்டு போறீங்க? இன்னைக்கு மதியம் நான் லீவ் போட்டுட்டு வரேன், சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் தான் வரீங்க. சாரிடா செல்லம். மேரேஜ் டே அன்னைக்கு சினிமா கூட்டு போறதை தவிர மத்ததெல்லாம் நிறைவேற்றிட்டேன்ல. சினிமா கூட்டு போற விஷயம் தானே. என்ன ஒரு 2-3 நாள்ல கூட்டு போயிடுறேன். அதுக்காக இந்த காபி சாப்பிட சொல்றிய? வேற மாத்திடுவாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க இப்ப இத குடிச்சுதான் ஆகணும். வேண்டாடா செல்லம். உன் ஹஸ்பண்ட் பாவம்ல. இத நீங்க கொஞ்சமாவது குடிச்சாதான் என் மனசு ஆறும். குடிங்க. பனிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். குடிச்சு தொலைறேன். ஆனா ஒரே ஒரு டிராப் மட்டும் தான் குடிப்பேன். கள்ளி எனக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரை தூக்கலா போட்டுட்டு உப்பு போட்டா அது போட்டேன்னு உதாரா விடுற ஒண்ணு. இப்போது தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல கோவம் வந்தா கூட அது ஸ்வீட்டா தான் வரும். கரடி கரடி. ஆமாமா, இப்ப கரடியா தான் தெரியும். கல்யாணம் ஆயிட்டாலே எல்லாம் அப்படிதான். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. யாரா அது? ஹலோ. கார்த்திக் எங்க வீட்ல இருக்கீங்க? ஆமா, வீட்ல தான் இருக்கேன். இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம்? நம்ம திருப்பதி இருக்காரு இல்லைங்களா? ஆமா, திருப்பதி சார். என்னப்பா அவருக்கு ஜெயில இருந்து வந்துட்டாரா இல்லையா? நானும் அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்பா. சாரி கேட்கணும். இல்ல இப்ப அது முடியாது கார்த்திக். ஏன் முடியாது? இல்ல அவரு தூக்கு மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, என்னடா சொல்ற? தூக்கு போட்டு செத்துட்டாரா? ஆமா, இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துறீங்களா? இருடா, நான் வந்துடுறேன். என்னப்பா, என்ன நடந்துச்சு? நான் ஒரு பாவி ஆயிட்டம்மா. திருப்பதி சார் போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூக்கு மாட்டிக்கிட்டாராமா. தூக்க மாட்டிக்கிட்டாரா? அவர் யாராவது காப்பாத்துனாங்களா இல்லையா? இறந்துட்டாருமா. அட கடவுளே, ஏன்பா யாராலையும் அவர் காப்பாத்த முடியலையாமா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. நிஜமாவே அவர் லஞ்சம் வாங்கி மாட்டிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல கௌரி. நல்ல மனுஷம்மா. இனிமே நடந்தது நினைச்சு என்னப்பா பிரயோஜனம்? அவர் லஞ்சமே வாங்கியிருந்தாலும் அது எல்லாம் மறந்துட்டு இந்த ஊர் உன்னை குற்றவாளின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுமே. நீ சொன்ன மாதிரி எல்லாரும் உன்னை பாவின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, ஒரு மனுஷன் செத்துட்டா அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய தப்பான ஆளா இருந்தாலும் இந்த ஊரு அந்த தப்பெல்லாம் மறந்துட்டு அந்த மனுஷனை நல்லவன்னு கொண்டாடுவாங்கம்மா. அந்த சாவுக்கு காரணமானவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா தானே பாக்கும். இனிமே நல்லவங்க கெட்டவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம ஒட்டுமொத்த ஊரும் என் மகனை திட்டி தீக்குமே. நம்ம குடும்பத்துக்கு இப்ப இப்படி ஒரு கெட்ட நேரம் வரணுமா? வந்துருச்சே, அதுக்காக பயந்துகிட்டு ஓடி ஒளிவா முடியும்? நல்லதோ கெட்டதோ நாம அனுபவிச்சுதானே ஆகணும். அத்தை, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இவரால அவர் சாகல, அது அவரா எடுத்த முடிவு. அதுக்கு நாம பொறுப்பாக முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். நான் துக்கம் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கலன்னா அப்புறம் நான் ஆபீஸ்ல மனசுல மதிக்க மாட்டானுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் கௌரி. என்னங்க, நீங்க தனியா போகாதீங்க. ஆமாப்பா, நானும் உன் கூட வரேன். அவங்க உன் மேல இருக்கிற கோவத்துல உன்னை ஏதாவது திட்டினாலும் திட்டிடுவாங்கப்பா. எனக்கு என்னமோ நீங்க இப்ப அங்க போக வேண்டாம்னு தோணுது. இல்ல கௌரி, போயே ஆகணும். சரி, அப்பனா நீங்க தனியா போகாதீங்க, நானும் வரேன். வாங்க போலாம். ஆமாப்பா, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். கார்த்தி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருப்பா. சரி வா, போயிட்டு வந்துடலாம். சரி. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இப்படி அவசரப்பட்டு பண்ணீங்க?
உன்னை யாரடா இங்க வர சொன்னது? என் புருஷனை கொன்ன பாவி, அவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு பார்க்க வந்தியா? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? போடா வெளியில. போலாவில்ல அநியாயமா எங்க அப்பா சாக காரணமாயிட்டேடா. அம்மா, துக்கம் விசாரிக்க வந்தவங்கள இப்படி தொர்த்தலாமா? நீங்க வந்து துக்கம் விசாரிக்கல, நீங்க யாராவது அழுதுட்டு இருக்காங்களா? உங்க பையன் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா இங்க? அம்மா, அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. கொஞ்சம் அடக்கி பேசுங்க. கம்முன்னுமா. மனிதாபிமானத்தோட துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். நீங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனதுக்கு அப்புறம் தேவையில்லாத குற்ற உணர்ச்சியோட தவிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து சார் இப்படி ஒரு முடிவை தெரிவிட்டாரு. செய்தியை கேட்டோன்னா ரொம்ப பதறி போயிட்டேன். என்ன இருந்தாலும் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கூடாதுமா. அதனால உங்களுக்கு என் மேல ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணது எதிர்பாராத நடந்த விபத்து. சத்தியமா அது காரணம் இல்லை. வேற யாருக்கோ வச்ச பொறியில சார் மாட்டிக்கிட்டாரு. என் மேல கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிப்பா? இவர் உயிரை திருப்பி கொடுறா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ மன்னிப்பு கேட்டோன்னே தெரிஞ்சு போச்சுடா எங்க அப்பா சாவுக்கு காரணம் நீதான்னு. எங்க அப்பா சாவுக்கு காரணமான கொலை பண்ணாம விட மாட்டான்டா. இன்னொரு தடவை ஒண்ணு இந்த பக்கம் பார்த்தேன், கொன்னுடு வேண்டாம். பாத்தீங்களா? இதுக்குதான் சொன்னேன் நாம இங்க வர வேண்டான்னு. நான் சொல்றத கேட்டதானே? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? நீ கொஞ்சம் பேசாம ரெடி. அவனு நொந்து போயிருக்கான். அவன்கிட்ட போய் ஏதோ பேசிக்கிட்டு. கார்த்திக், நீ வாப்பா. வா. வாங்க நான் போலாம். என்னங்க, சமையல் ரெடி, சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமா. என்னங்க இது? உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பும் கத்திரிக்காய் கூட்டு சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க. உன்னால எப்படி சமைக்க முடியுது கௌரி? நீங்க கேக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி சமைக்க முடிஞ்சதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எல்லாருக்கும் பசிக்கும்ல. இந்த வீட்ல எப்போ நான் தானே சமைப்பேன், அதான் சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நிறுத்து. திருப்பதி சாரையும் உன் குடும்பத்தையும் உடனே மறந்துட்டியா? அது ஞாபகத்துல இருந்திருந்தா உனக்கு சமைக்கவும் தோணாது, சாப்பிடவும் மனசு வராது. ஏண்டா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? போய் வேலையை பார்ப்போ. குடும்பமா அது. நாங்க மட்டும் வராம நீ தனியா போயிருந்த வீடு திரும்பாத மாதிரி உன்னை பண்ணிருப்பாங்கடா. ஆமா, அநியாயத்துக்கு அந்த பையன் ரொம்ப கொலவெறியோட இருக்கான். அமைதியா இருந்த பையன் கொலவெறியோட நடிக்க வந்திருக்கானா? அதுக்கு நான் தான் காரணம். அவனோட அப்பாவை நான் தான் கொலை பண்ணிட்டோன்னு என் மனசு உறுத்துதுமா. அவன் என் அடிக்க வந்திருந்தாலும் நான் அவனை திட்டிருக்கூடாது. அது தப்புமா. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எங்க மனசு உறுத்தணும்? அந்த ஆள் பண்ண தப்புக்கு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு உங்களுக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி வரணும்? என்ன கேட்டா அந்த பையன் அடிச்சப்ப நீங்க திருப்பி அடிச்சிருக்கணும். இல்ல கௌரி, மத்தவங்க மாதிரி திருப்பதி சாரும் ஏற்கனவே லஞ்சம் வாங்குற ஒரு ஆளா இருந்து என்னால போலீஸ்ல மாட்டியிருந்தா இப்ப எனக்கு குற்ற உணர்வு இருக்காது. ஆனா கை சுத்தமானவர்னு பேரெடுத்த மனுஷன் திருதுப்புன்னு போலீஸ்ல மாட்டி உயிரே விட்டாருங்கிறத யாரால ஜீர்ணிக்க முடியும்? அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? என்னடா பெரிய கை சுத்தம்? இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாம, உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம அவர் எத்தனை பேர்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு யாரா கண்டது? போலீஸ் வராம இருந்தா பணத்தை வாங்கி ஜோபில போட்டு போயிருப்பார்ல. அப்பேற்பட்ட ஆளுக்கு நீ என்னமோ பெருசா இறக்கப்படுறியே. ஆமாங்க, அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தா என்ன?
நீங்க பண்ணது சோஷியல் ஒர்க். இது மட்டும் உங்க மனசுல இருந்தா போதும், உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வராது. இதுக்கு தான் சொன்னோம். யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, லஞ்சம் வாங்கினா என்ன, திருடி தின்னா என்ன, எந்த விஷயத்திலும் உங்க மூக்க நுழைக்காம உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு. எங்க கேட்டீங்க? சும்மா கொதிச்சு போய் எங்களை திட்டினீங்க. கேளு, நல்லா கேளு. என் கண்ணு எதிரில தப்பு நடந்தா என்னால அதை தட்டி கேட்காம இருக்க முடியாதுன்னு எகிரி எகிரி குதிச்சிங்களே. இப்ப எங்க போச்சு அந்த கோவம் எல்லாம்? எங்க இருந்து வந்துச்சு இந்த இறக்க குணம்? இங்க பாருங்க, உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயத்துல மூக்க நுழைச்சா அதோட பின்விளைவுகளை பத்தி யோசிக்கவே கூடாது, அதை பத்தி கவலைப்படவும் கூடாது. அப்படி கவலைப்படுறதா இருந்தா சோஷியல் ஒர்க் பண்ண கூடாது. உன் பொண்டாட்டி சொன்னதை நல்ல மனசுல வாங்கிக்கிட்டல, விடு. இனிமே அதை மறந்துரு. காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலடா, போய் சாப்பிடு போ. எனக்கு சாப்பாடே வேண்டாமா, சும்மா தொல்லை பண்ணாதீங்க. என்ன மல்லிகா, எப்படிமா இருக்க? மீனு நல்லா இருக்காளா? என்ன இந்த முறை முறைச்சிட்டு போறா? ஏதோ ஏடா கூட நடந்திருக்கு. என்ன நடந்தா என்ன, நம்ம வாணியில தடாலடியா பேசி மல்லிகாவை நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டியதுதான். என்னம்மா மல்லிகா, ஏதாவது பிரச்சனையா? என்னமோ நீ என்ன அவசரமா பாக்கணும்னு சொன்னது நான் அடிச்சு புடிச்சு ஓடி வரேம்மா. சொல்லுமா, எதுக்குமா வர சொன்ன? உங்களை பார்த்து பேசுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மல்லிகா, நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? அப்படின்னா மத்தவங்களுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லையா? இத பாருங்க, யாரையும் யாரோடையும் சம்மந்தப்படுத்தி வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்க. உங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். அது உங்களுக்கு பிடிக்கல. நல்லவங்க நாசமா போகணுங்கிறதா உங்களோட எதிர்பார்ப்பு. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னமோ மல்லிகா, நீ சொல்றதுல எந்த உண்மையும் இல்லம்மா. உன்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காக யாரோ உன்கிட்ட என்ன பத்தி கோல் மூட்டி இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நீயும் தேவையில்லாம ஆத்திரப்படுற. இத பாருங்க, யாரும் உங்களை பத்தி கோல் மூட்டி விடல. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அக்கிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை ஆத்த முடியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உன் மனசு கொதிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நான் அக்கிரமம் பண்ணிட்டேன்? பாவம் மீனா, வாழாம இருக்கிறவள வாழ வைக்கிறதுக்காக வழி கேட்டு கோயிலுக்கு போனோம். பரிகாரம் பண்ண சொன்னாங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க மகளை கூப்பிட்டு இந்த பரிகாரத்தை எப்படியாவது கெடுத்தாகணும், மீனாவை சரவண கூட வாழவே விடக்கூடாதுன்னு பேசி இருக்கீங்க. உங்க மகளும் அதுக்கு சரின்னு சொல்லி இருக்கா. அட கடவுளே, அத்த படவெட்டி மாறியாத்தா, உனக்கு இது அடுக்குமா? எப்பேற்பட்ட பொய்ய சொல்லி மல்லிகா மனச மாத்தி வச்சிருக்காங்களே. அப்புறம் இவ ஆத்திரப்படாம என்ன பண்ணுவா? இத நிஜம்னு நம்பி என்ன கொல்லாம விட்டுருக்காளே, அதுவே பெரிய விஷயம். ஏ மல்லிகா, நான் இங்க வரும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. எனக்கு தீபா மட்டும் மக இல்ல, மீனாவும் என்னோட மகதான்னு சொல்லியிருக்கேன். மூச்சுக்கு 300 தடவை நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? மீனாவை மகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு எண்ணம் வந்ததை நினைச்சுதான் என் ஆத்திர தலைக்கு ஏறுது. இத பாரு, யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணா பேசுவாங்க. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா அத கேட்டு நீ என்ன தப்பா நினைச்சிட்ட பாரு, அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப கூட நான் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன கேட்டேன்? நீ நல்லா இருக்கியா, மீனா நல்லா இருக்காளான்னு தானே கேட்டேன். கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. ஏன் மக தீபா நல்லா இருக்காளா, உன் மக சரவண நல்லா இருக்கானான்னு கேட்டேனா? இல்ல. ஏன் கேட்கல? என் கவலை எல்லாம் மீனா நல்லா இருக்கணுங்கிறது தான். அவன் நல்லா இருக்கணும், அவ மனசு நோக கூடாது. சரவண எப்படியாவது மனசு மாறி அவளை ஏத்துக்கிட்டு வாழணும். அவ முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் பொங்கி வழியணும். இதுதாம்மா என் கவலை. அதுக்காக போற இடம் வர்ற இடம் எங்கெங்க கோவில பார்த்தாலும் மீனா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவ வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதே என் பொழப்பா போச்சு. அது தெரியுமா உனக்கு? அத பத்தி யாராவது உன்கிட்ட சொல்லிருக்காங்களா? இல்ல, யாரும் சொல்லல. எப்படி சொல்வாங்க? நல்லது சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வரும்? ஆரம்பத்துல இருந்தே என்ன பத்தி தப்பு தப்பா எடுத்து சொல்லி உன் புருஷனையும் உன் பொண்ணையும் என்ன சுத்தமா மதிக்க விடாம பண்ணிட்டாங்க. இப்போ உன்னையும் எனக்கு விரோதியாக்க பாக்குறாங்க. அது நடந்துட்டா அந்த பாவிங்க தலைக்கால் புரியாம நல்லா சந்தோஷப்படுவாங்க. இத பாரு, தயவு செஞ்சு அவங்க சொல்றதையெல்லாம் நம்பாத. பஞ்சத்துக்கு பலியாயிடாதம்மா.
நீ மட்டும் வஞ்சத்துக்கு பலி ஆயிட்டா நான் மனசு உடைஞ்சு என் உசுரை விட்டுடுவேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. வேண்டாம் மதினி, அப்படிலாம் சொல்லாதீங்க. மீனாவுக்காக கோயில் கோயிலா வேண்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. சாமி விஷயத்துல நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, பொய் சொல்லவும் கூடாது. அதனால நான் உங்களை நம்புறேன். இப்பவாவது நீ நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டியே, இது போதுமா? உடனே நீ வர சொன்னதுனால ஓடி வந்த. எங்க அம்மா சாக பொழைக்க படுக்கையில கிடக்குது. இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு சாயங்காலமே எங்க அம்மாவை பார்க்க போகணும். நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க மதினி. நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரி, வரேன். யாரத்தான் நம்புறதுன்னே தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். நான் கூப்பிட்டது மதிச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பப்ளிக் சர்வீஸை ரொம்ப மதிக்கிறேன் மேடம். உங்களோட சேவைகளை நிறைவேற்ற ராமனுக்கு அணில் உதவுன மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம். என்னோட பொது சேவையை ஆதரிக்கிற பத்திரிக்கைக்காரங்கள்ல நீங்களும் இவரும் ரொம்ப முக்கியமானவங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஆமா, நேத்தி பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே என்கிட்ட ஏதோ தனியா விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? ஓகே மேடம், நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். எங்க பத்திரிகை ஆஃபீஸ் மீட்டிங்ல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதை நம்பாதீங்க. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. எம்எல்ஏட மறுபக்கம் ரொம்ப பயங்கரமானது மேடம். தன்னை எதிர்க்கிறவங்கள மத்தவங்க மாதிரி மிரட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது. வார்னிங் கொடுக்காம எதிராளிகளை க்ளோஸ் பண்றதுனா அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. பொதுமக்கள் கிட்ட என்ன இருக்க கூடாதோ, எதுக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேனோ அது உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் என்ன பத்தி பேசுறேன்னு புரியுதா? பயம் தானே சொல்றீங்க? ஆமா, பயம் நம்ம வாழ்க்கை அழிச்சிடும். பயத்தை அழிச்சாதான் நம்மளால லைஃப் வாழ முடியும். அதுக்கு இனிமே பத்திரிக்கைக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரடியா மக்கள்கிட்டயே போய் நியாயத்தை கேட்போம். அபல பெண்ணுக்கு அவங்க கிட்டயே நியாயத்தை கேட்போம். எப்படி மேடம்? உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம். மக்கள்கிட்ட நேரடியா போய் விஷயத்த சொல்லுவோம். எந்த விஷயத்த பத்திரிக்கை மூலமா சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நேரடியாவே மக்கள் கிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அந்த எம்எல்ஏ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் மேடம். ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லாரும் போனா அவரால் எல்லாரையும் கொலை பண்ண முடியுமா? அது எப்படி முடியும்? மக்கள் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த ஆளையே கொண்டுடுவாங்க. அப்போ நாளைக்கு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கிடலாமா? மேடம். இதுக்காக நீங்க எல்லாம் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் சங்கங்கள், பெண்கள் நலக்கூட்டம், இதுல இருந்தெல்லாம் பெண்கள் அழைச்சிட்டு வரணும். செய்வீங்களா? செய்வோம் மேடம். ஓகே, இது மட்டும் நடந்துட்டா நம்ம மாவட்ட கலெக்டரை போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வர வச்சிட முடியும். அவங்களும் ஒரு பெண்ணு தானே. அவளை பெண்ணுக்கு நடந்த கொடுமைய அவங்களும் பார்த்து ஒரு நியாயம் சொல்லட்டும். இது சரியான ஐடியா. நீங்க எதிர்பார்க்கிற பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நோ, பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு டவுட்டா சொல்லாதீங்க. நிச்சயமா நம்ம போராடினா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். ஓகே, எல்லாரும் போராடுவீங்களா? எல்லாரும் போராடுவோம் மேடம். சந்தோஷம்.